தலைவர் ஒரு மணி நேரம் பிரச்சாரம் பண்ண ஏதாச்சும் வந்து இங்க ஏதாச்சும் ரூல்ஸ் இருக்கா? அப்ப ஸ்டாலின் சார்ல ஒரு மணி நேரம் பிரச்சாரம் பண்ணிட்டு கிளம்பிடுறாங்களா? உதயநிதி சார்ல ஒரு மணி நேரத்துல பிரச்சாரம் பண்ணிட்டு கிளம்பிடுறாங்களா? அவரு ஒரு கட்சியோட தலைவர். எத்தனை மணி நேரம் வேணா பிரச்சாரம் பண்ண முடியும்? காலையில 6 மணில இருந்து 10 மணி வரைக்கும் பிரச்சாரம் பண்ண முடியுமா? பண்ண முடியாதா? அப்புறம் எப்படி ஒரு மணி நேரத்துல பிரச்சாரம் பண்ணி கிளம்புங்கன்னு சொல்ல முடியும்? ஒரு சிட்டி கமிஷனர் இன்னைக்கும் இந்த மாதிரி சிட்டி கமிஷனர் அருண் மாதிரி இருக்கிற ஆளை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கீழே பிரஷர் கொடுத்துட்டு ஆர்ஓ கொடுத்த லெட்டரையே மிரட்டி காவல்துறையோட கமிஷனர் ஆர்ஓ மிரட்டி லெட்டரை கேன்சல் பண்ணிருக்காங்க. இதை வன்மையா கண்டிக்கிறோம். இதை நாங்க இன்னைக்கே தேர்தல் கமிஷன் முறையிடுவோம். சிட்டி கமிஷனர் அருண் மாற்றப்பட்டாதான் தேர்தல் இங்க நேர்மையா நடக்குங்கிறத நாங்க பதிவு பண்றோம். போக முடியாது. இன்னைக்கு காலையில இருந்து முக ஸ்டாலின் அவர்கள் 8 மணிக்கு ஆரம்பிச்சு 10 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட 20 தொகுதிக்கு போறாரு. எங்களுக்கு மட்டும் ஒரு தொகுதி கொடுத்து நீ அங்கேயே பண்ணிட்டு நீ சிட்டிக்குள்ள வராத, வெளியே வெளிவாக்கத்தை விட்டு நீ மெயின் ரோட்ல வெளியே வீட்டுக்கு போன்னு சொல்லக்கூடிய தேர்தல் ஒரு அராஜகம். இது ஒரு அநீதி. இது ஒரு தொகுதி மட்டும் இருந்து நீ போன்னு சொல்லக்கூடிய அநீதி ஏன் இருக்கு? நம்ம திருப்பி எங்க தலைவர் விஜய் அவர்களுக்கு சிட்டியில ஒரு மூணு ஸ்பாட் போலான்னு சொல்லிட்டு போகும்போது கூட அண்ணா நகர்லயும் பர்மிஷன் டிலே பண்றாங்க, பண்ணக்கூடாதுங்கிறாங்க, கையை மட்டும் காமிச்சிட்டு போங்கிறாங்க, பேசக்கூடாதுங்கிறாங்க. அடுத்தது டி நகர்ல 2 நிமிஷம் பேசிட்டு போன்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு ஆர்டர். அது ஏன் மித்த தலைவர்களுக்கு இல்ல? அப்ப திமுக தலைவருடைய குடும்பத்தோடைய அழுத்தம் திருப்பி காவல்துறையில் இருக்கு. இந்த காவல்துறையை மாத்தணுங்கிறது எப்பயுமே தேர்தல் அதிகாரி மேடம் சொன்னா இந்த 2 லெட்டரை ஏன் கொடுத்தாங்கிறது மேடம் அர்ச்சனா சொல்லுவோம். ஒரு மணி நேரத்தில் எப்படி லெட்டர் மாறுச்சு? 2 to 6 டீனர் கொடுத்தா என்ன தப்பு? கொடுக்க கூடாது, சட்டம் இருக்கு. அதாச்சும் ஏன் கொடுக்க கூடாது? நீங்க தான் வரைமுறைப்படுத்தணும். எல்லா தலைவர்களும் போறாங்கல்ல, ஒவ்வொரு தொகுதியா போறாங்கல்ல. ஒரு கட்சியோட தலைவர் 234 தொகுதி போலாமா போக கூடாதா? அவர் போறது ரெடியா இருக்காரு. ஆனா பர்மிஷனுக்கு 1 மணி நேரத்துல மாத்துறாங்க. இதுதான் டி நகர்ல ஏற்பட்ட பிரச்சனை.